பிஜேபியை விட்டு விலகுவாரா, டிசம்பருக்குள்ள விலகுவார்னு சொல்றாங்களேன்னு சொல்றீங்களே. ஒருவேளை விஜய் இந்த அணிக்கு வர விரும்பினால், நான் பிஜேபியை கொள்கை எதிரின்னு வேற சொல்லிட்டேன், பிஜேபியை கட் பண்ணால் நான் வரேன்னு சொல்லலாம், சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட நான் பிஜேபி இந்த அணியிலிருந்து விளக்குகிறேன்லாம் அவர் அறிவிக்க மாட்டார். ஒரு ஆள் அவுட் அனுப்பி இல்லை இவரே திரைமறைவில் சில சந்திப்புகளை நடத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வராத விஜய் வரமாட்டார்னு சொல்லப்பட்ட விஜய் வர்றாரு, நம்ம ஜெயிச்சுக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம், நீங்கள் கொஞ்சம் தனியாக நில்லுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி சில ஏற்பாடு நடக்குமே தவிர பிஜேபியை விளக்குகிற ஒரு துணிச்சல் எடப்பாடிக்கு வரவே வராது. சாதுர்த்தியம். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் அதுலயே தொடர்ச்சியா விஜயை வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நானும் சராசரி அரசியல்வாதி தான், எனக்கிட்ட மட்டும் என்ன யோகியத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு கொள்கை எதிரிலாம் நான் சொன்னேன். இன்னைக்கு யார் எதிரி அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்மளுடைய ஒரே இலக்கு. அதனால பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அணிக்கு நான் வர்றேன்னு விஜய் வரலாம். மிக நிச்சயமாக அந்த அணி வெற்றி கூட்டணியாக மாறினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் விஜய் என்கிற அந்த பிம்பம் பல முனைகளில் அடிபடும், உடைபடும். அப்போ நீயும் 10-11 தானா அப்படிங்கிற விமர்சனம் ரொம்ப எளிமையாக பொது வெளியில் வந்து விழும். தற்காலிக வெற்றியையும் கொடுக்கும், விஜயனுடைய பிம்பமும் உடைபடும்.